ஒரு கிராமத்தில் கொல்லன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். இரும்பு சாமான்கள் செய்து விற்று பிழைப்பு நடத்தி வந்தான். அவனுக்கு அன்பும் அழகும் நிறைந்த மனைவி இருந்தாள். அவன் வாழ்க்கை உழைப்பும் காதலும் ஊடலுமாக மகிழ்ச்சி வெள்ளமாய் ஓடிக்கொண்டிருந்தது. எல்லா கதைகளிலும் வழக்கமாக வருவது போல் நம்ம கொல்லன் வாழ்க்கையிலும் சோதனை காலம் வந்தது. நவநாகரிக காலத்தின் துவக்கமாய் இருந்த நேரம் அது. கொல்லப்பட்டறை தொழில் நலிவுற்றது. வருமானம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்து அன்றாட உணவுக்கே வறுமை என்ற நிலை வந்துவிட்டது. கொல்லனுக்கோ ஊடலிலும் காதலிலும் கூட நாட்டம் இல்லாமல் விரக்தி மனதில் குடிக்கொண்டது. சோகமே உருவாகி விட்டான். ஒரு நாள் மாலை வேளையில் மனைவியின் மடியில் தலை சாய்த்து வானத்து நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருந்தான். மனதில் எதிர்காலம் குறித்த கவலைகள் எழுந்து கண்ணீர் துளிகளாய் கரைந்தோடியது. அதை கண்ட மனைவி தழுதழுத்து ஆறுதலாய் பேசினாள். ஐயா, என் ஜாமி, எதுக்கு கலங்குதீக? இந்த தொழில் இல்லைன்னா என்ன? பக்கத்து காட்டில் போய் விறகு வெட்டி அதை அக்கம் பக்கத்து கிராமத்தில் விற்றா 4 காசு கிடைக்குமே, அதை வச்சு ராசாவாட்டம் வாழலாமே என்றாள். புது நம்பிக்கை, புது உற்சாகம் உள்ளத்தில். கொல்லான் விறகு வெட்டி ஆனான். அந்த தொழிலில் ஓரளவு வருமானம் கிடைத்தது. வீட்டில் தினமும் சோளக்கஞ்சி, கொள்ளு துவையல், கூடவே மனைவியின் சிரித்த முகமும் கனிவான கொஞ்சலும் அவனுக்கு ஓரளவு மகிழ்ச்சியை தந்தாலும் சற்றே சோகமும் இலையோடு இருந்தது. ஒரு நாள் ஊடலும் சரசமாயிருந்த வேளையில் மனைவி கேட்டாள், மாமோய், இன்னும் உங்கள் மனசில் ஏதோ சோகம் இருக்காப்புல தெரியுதே, என்ன அது? விறகு வெட்டியான நம்ம கொல்லன் சொன்னான். பட்டறை தொழில் நல்லாயிருந்த காலத்தில் நம்ம வீட்டில் தினம் தினம் நெல்லுச்சோறும் கறிக்குழம்புமாய் இருக்கும். இப்போ இப்படி வைத்த கட்டி வாழுறோமே, அது தாண்டி குட்டிமா மனசுக்கு என்னவோ போல இருக்கு. இப்படி விறகு சுமந்துக்கிட்டு ஊரூரா சுற்றினால் கிடைக்கிற வருமானம் நமக்கு நல்லபடியாக வாழ பத்தலையே என்றவனுக்கு கண்கலங்கவும் தவித்து போனாள் அவள். வேணாஞ்சாமி, வேணாம். நீங்கள் என் குலசாமி, கண்ணு கலங்காதீங்க. என்னோட நகை விற்றா கொஞ்சம் காசு கிடைக்குமே, அதை மூலதனமாக போட்டு நாம் ஒரு விறகு கடை வச்சிடலாம். காட்டில் விறகு வெற்ற ஜனங்களுக்கு கூலி கொடுத்து விறகு வாங்கி போட்டுடுவோம். கடைன்னு ஆயிட்டா எந்த நேரமும் ஜனங்க விறகு வாங்க வருவாங்க. நமக்கு நல்லபடியாக வருமானம் கிடைக்கும் என்றால் மீண்டும் புத்துணர்ச்சி நமது கொல்லனின் உள்ளத்தில். விறகு வெட்டியானவன் விறகு கடை முதலாளி ஆனான். வருமானம் பெருகியது. அப்புறம் என்ன, வீட்டில் கறி சோறுதான். ஆனால் வாழ்க்கை அடுத்தடுத்த சோதனைகளை ஏற்படுத்தாமல் விட்டுவிடுமா என்ன? வந்தது கெட்ட நேரம். விறகு கடையில் தீ விபத்து. அத்தனை மூலதனமும் கறிக்கட்டையாகி விட்டது. தலையில் அடித்து கொண்டு அழுதான் விறகு கடை முதலாளி. நண்பர்கள் பலரும் வந்து ஆறுதல் சொன்னார்கள். கலங்காதே நண்பா, மறுபடியும் விறகு வெட்டி வாழ்க்கை நடத்து. எதிர்காலத்தில் ஏதாவது நல்லது நடக்கும் என்றார்கள். மனைவி வந்தாள். கண்ணீரை துடைத்தாள். அவன் தலை சேர்த்து நெஞ்சோடு அணைத்தாள். கண்ணீர் மல்க சொன்னாள், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு எஞ்சாமி அழுதீக? விறகு எரிஞ்ச வீணாவா போயிட்டு? கறியாத்தானே ஆயிருக்கு. நாளையிலிருந்து கறி வியாபாரம் பண்ணுவோம். தன் தலை நிமிர்த்து அவளின் முகம் பார்த்தவனுக்கு மீண்டும் வாழ்வில் ஒளி தெரிந்தது. ஊக்குவிக்கவும் உற்சாகப்படுத்தவும் ஆட்கள் இருந்தால் கோமா ஸ்டேஜில் இருக்கவங்க கூட ஒலிம்பிக்கில் ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிப்பான்.